அது இந்த சமூகம் அனுமதிக்காத விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனம் வரும். இப்போ சிகரெட் பிடிக்கிறத இந்த சமூகம் அனுமதிக்கலை. நீங்கள் பொது இடத்துல எங்கே வேணாலும் சிகரெட் தெரியாமல் வேணால் சிகரெட் பிடிக்கலாம். அதுபோல் மது அருந்துவதையும் நீங்கள் அனுமதிக்கலை இந்த சமூகம். அப்போ அதை செஞ்சாக்கா ஒரு எதிர்மறையான சிந்தனை வரும். இந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு சிந்தனை வரும். அப்போ வந்து நமக்கு சோம்பேறித்தனம் வரும். நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. இந்த சமூகம் அனுமதிக்கிற செயல்களை செஞ்சால் தான் நீங்கள் செயல்பட முடியும். நீங்கள் இந்த சமூகம் அனுமதிக்காத செயல்களை செய்யும்போது நீங்கள் வந்து செயல்பட முடியாது. அப்போ வந்து சோம்பேறித்தனம் வரும். அப்போ மது அருந்துவதற்கு, புகைப்பிடிப்பதற்கு இந்த சமூகம் அனுமதிக்கவில்லை. அப்போ அதை செஞ்சீங்கன்னாக்கா யாருக்கும் தெரியாமல் பண்ணாலும் உங்களுக்கு அது தெரியும். அதனால சோம்பேறித்தனம் வரும். அதுபோல் பார்த்தீங்கன்னா திருடுறது இதெல்லாம் வந்து சமூகம் அனுமதிக்கவில்லை. அப்போ அதை செஞ்சாக்கா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். திருடுறது சோம்பேறித்தனம் வரும். உங்களால் சோம்பேறித்தனங்கிறது என்னது? உழைக்க முடியாது. அது வேறு உழைக்கலைன்னா அப்போ உங்களுக்கு பணம் தேவை. அப்போ நீங்கள் திருட தான் செய்வீங்க. அப்போ திருடினா என்னாகும்? அதை சமூகம் அனுமதிக்கலை. அதனால உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். எதிர்மறையான சிந்தனையோட சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் அதே நேரத்தில் உங்களுக்கு பணம் தேவை. தொடர்ந்து திருட ஆரம்பிச்சிருவீங்க. அதுபோல் ஊழல், லஞ்சம் இவங்களுக்கெல்லாம் கூட சோம்பேறித்தனம் வரும். இவங்களால ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியாது. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். அந்த சோம்பேறித்தனம் வேறு வழி இல்லை. நம்ம வந்து லஞ்சம் வாங்கி தான் ஆகணும். நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா லஞ்சம் வாங்கி தான் ஆகணும். ஊழல் செஞ்சு தான் ஆகணும். நமக்கு திறமையை காட்டி முறையான வழியில் நம்ம திறமையை காட்டி நம்மளால் நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா லஞ்சம், ஊழல் இதெல்லாம் வந்து சமூகம் அனுமதிக்கவில்லை. அனுமதிக்காத போது உங்களுக்கு அதை செய்யும்போது எதிர்மறையான சிந்தனை வரும். உங்களால் உழைக்க முடியாதப்போ முறையான வழியில் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியாது. அப்போ வேறு வழியில் நீங்கள் ஊழல், லஞ்சம் பண்ணி தான் ஆகணும். ஊழல், லஞ்சத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போ நேர்மையான வழியில் உழைச்சி சம்பாதிக்கணும்னா அப்போ அந்த ஊழல், லஞ்சத்தை செய்யக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சோம்பேறித்தனத்துலேருந்து விடுபடுவீங்க. அதுபோல் இந்த சமூகம் வந்து ஆபாச படம் பார்க்குறத அனுமதிக்கலை. ஆபாச படம் பார்ப்பதையும் சுய இன்பம் செய்வதையும் அனுபவிக்கலை. சுய இன்பம் செய்கிறத நீங்கள் தெரியாமல் தான் போய் இப்போ அதை பண்ணிகிட்ருப்பீங்க. யாருக்கும் தெரியாமல், யாரும் பார்த்துடக்கூடாது, வெளியே சொல்ல மாட்டீங்க. அப்போ ஒரு திருட்டுத்தனமான மனநிலை. அப்போ அதை வந்து சமூகம் அனுமதிக்கலை. ஆபாச படம் பார்க்குறதையும் சமூகம் அனுமதிக்கலை. அப்படின்னா அந்த செயலை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் விபச்சாரம், கள்ளத்தொடர்பு இது எல்லாமே சமூகம் அனுமதிக்காத ஒரு நடைமுறைகள். இதை செஞ்சாக்கா இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். அதனால் உங்களால் முறையான வழிகளில் உழைக்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் உழைக்க முடியாது. அதுதான் சோம்பேறித்தனங்கிறது வந்து. அதனால் வந்து நேர்மையான வழியில் இந்த சமூகம் அனுமதிக்கிற விஷயங்களோடு போனால் தான் நம்மளால் சுறுசுறுப்பாக உழைக்க முடியும் அப்படிங்கிறத நான் இது